ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, 6th ஸ்டாண்டர்டில் ஒன்லைனர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாலிட்டி ரிலேட்டடானது. குயிக் ரிவிஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா. நேஷ்னல் சிம்பிள்ஸ் லெசன் வந்து 6th செகண்ட் டேர்மில் நேஷ்னல் சிம்பிள்ஸ் தேசிய சின்னங்கள் லெசன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, புக் பேக் கொஷின்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். த நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் வாஸ் கம்போஸ்ட் பை பங்கிம் சந்திர சட்டர்ஜி. Which is national anthem of India? ஜனகணமன தான் வந்து national anthem of India. Who wrote the famous novel ஆனந்த மட்டு எழுதினவர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. Whose birthday is celebrated as International Day of Non-Violence? மகாத்மா காந்தி. Color of Ashoka Chakra found in our national flag is, அந்த சக்கராவோட கலர் வந்து நேவி ப்ளூ. சரிங்களா. The first flag ever flown after the independence is stored in, எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க? சென்னை போர்ட் மியூசியமில் தான், சென்னை போர்ட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. த ஃபஸ்ட்டு ஃப்ளாக் எவர் ஃப்ளோன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் சென்னை போர்ட் மியூசியம். நெக்ஸ்ட்டு த நேஷ்னல் ஆந்தம் வாஸ் ரிட்டன் பை ஆனா ரவீந்திரநாத் டாகூர். நேஷ்னல் ஆந்தம் எழுதினவர் வந்து ரவீந்திரநாத் டாகூர். நெக்ஸ்ட்டு த டைம் டேக்கன் டு பிளே த நேஷ்னல் ஆந்தம் இஸ் 52 செகண்ட்ஸ். இதெல்லாமே ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்திருக்குது. வந்தே மாதரம் வாஸ் ஃபஸ்ட் சங் பை டேஷ் அட் த 1896 செஷன் ஆஃப் த நேஷனல் காங்கிரஸ். ரவீந்திரநாத் டாகூர் தான் பாடியிருப்பார். ஹூ ஹோஸ்ட் த ஃப்ளாக் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே இன் டெல்லி. டெல்லியில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஃப்ளாகை வந்து ஹோஸ்ட் பண்ணுவார். fill in the blanks பார்ப்போம். நேஷ்னல் எம்ப்ளம் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் த அசோகா பில்லர் ஆஃப் சாரநாத். சாரநாத் பில்லர்லேருந்து தானே எடுத்துருப்பாங்க. அசோகா பில்லர் ஆஃப் சாரநாத். த நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா இஸ் மேங்கோ. நேஷ்னல் பேர்டு வந்து பீகாக்கு. நேஷ்னல் ட்ரீ வந்து பேனியன் ட்ரீ. த ஃப்ளாக் விச் வாஸ் ஃப்ளோன் இன் 1947 இண்டிபெண்டன்ஸ் டே வாஸ் வியூட் இன், எங்கே அது வந்து நேச்சாங்கன்னா குடியாத்தம் வேலூரில் தான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாகை வந்து நேச்சாங்க. த இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டிசைன் பை பிங்காலி வெங்கையா. இவர் வந்து ஒரு தெலுங்குக்காரர். டேஷ் ஸ்டார்டட் த சக்காயரா. யார் சக்காயராவை ஸ்டார்ட் பண்ணுதுன்னா கனிஷ்கர் தான் வந்து சக்காயராவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா வந்து கங்கா, தெரியும் இல்லையா, 25 கிலோமீட்டர். த இந்தியன் ருபி சிம்பிள் வாஸ் டிசைன் பை உதய்குமார். த சக்ரா ஆஃப் நேஷனல் ஃப்ளாக் ஹேஸ் எவ்வளோ ஸ்போக்ஸ் இருக்குன்னா 24 ஸ்போக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ப்போம். த லயன் கேபிட்டல் இஸ் நவ் இந்த டேஷ் மியூசியம், சாரநாத் மியூசியமில் தான் இருக்குது. த நேஷ்னல் ஆந்தம் வாஸ் அடாப்டட் இன் 1950 தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. டேஷ் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அவர் நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து லாக்டோபாசிலஸ். நெக்ஸ்ட்டு fill in the blanks. சாஃப்ரன்னா இண்டிகேட்ஸ் கரேஜ், ஹார்ஸ் இண்டிகேட்ஸ் எனர்ஜி. 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. அதே மாதிரி ஒயிட் எது இண்டிகேட் பண்ணுதுன்னா ஹானஸ்ட்டு, பீஸு, பியூரிட்டி. புல் வந்து ஹார்ட் ஒர்க்கு, டெசிஷன். 1950 வந்து எது இண்டிகேட் பண்ணுதுன்னா ரிப்பப்ளிக் டேவை தான் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மேட்ச் கரெக்ட்லி. ரவீந்திரநாத் டாகூர், இது நேராக தான் கொடுத்துருக்கேன். ரவீந்திரநாத் டாகூர் வந்து நேஷ்னல் ஆந்தம், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து நேஷ்னல் சாங் எழுதியிருப்பார். பிங்காலி வெங்கையா வந்து நேஷ்னல் ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணியிருப்பார். மேக்னா சஹா வந்து ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ரெப்டைல் எது நம்மளுக்குன்னா கிங் கோப்ரா. நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் வந்து டால்ஃபின். நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் வந்து டைகர். சாரி, இது வந்து எலிஃபெண்ட் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, பார்த்துக்கோங்க. நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் வந்து அப்போ வந்து டைகராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து லாக்டோபாசிலஸ். மைக்ரோ ஆர்கானிசம் வந்து லாக்டோபாசிலஸ். நிறைய பேருக்கு இந்த சயின்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் ராங் ஆன்சர். த ரேஷியோ ஆஃப் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் லென்த் அண்ட் பிரெத் இஸ் 3:2. அது வந்து கரெக்டு. த சக்ரா ஹேஸ் 24 ஸ்போக்ஸ், அதுவும் கரெக்டு. த சக்ரா இஸ் ஸ்கை ப்ளூ இன் கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் தப்பு. நெக்ஸ்ட்டு த நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டிசைன் பை பிங்காலி வெங்கையா. இது வந்து கரெக்டு. த ஃபஸ்ட் எவர் ஃப்ளோன் ஃப்ளாக் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இந்த கல்கத்தா மியூசியம், தப்பு. த ஃபஸ்ட் நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் வியூட் இன் குடியாத்தம் வெள்ளூர், பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு சூஸ் கரெக்ட் சென்டென்ஸ். ஆகஸ்ட் 15 செலிப்ரேட்டட் அஸ் இண்டிபெண்டன்ஸ் டே, அது வந்து கரெக்டு. நவம்பர் 26 அக்டோபர் 12 இல்லை. புக் இன்சைட் பார்ப்போம். ஹூ கவர்ட் த ஷிவரிங் பீகாக் வித் ஹிஸ் ஷால். யார் வந்து அந்த பீகாக்குக்கு வந்து இது பண்ணதுன்னா செப்டன் பேகன். பேகன் தான் வந்து மயிலுக்கு போர்வை தந்தவர் தமிழ் வரும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. பீகாக் சாங்சுரி லொக்கேட் இன் விராலிமலை.
டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுக்கோட்டையில் இருக்குது. விராலிமலை எங்கே இருக்குது? புதுக்கோட்டையில் இருக்குது. த ரிச் ஹார்வெஸ்ட் ஆஃப் பட்டேல் பிளைன்ஸ் ஆஃப் கஞ்சஸ் வாஸ் மென்ஷன் இன் ஒன் ஆஃப் த டேஸ் ஃபேமஸ் சாங்ஸ். பாரதியார் சாங்ஸில் தான் இந்த கங்கா பற்றி பாடியிருக்காங்க. ரிவர் கங்கா பற்றி. அந்த ஃபர்டைல் பிளைன்ஸ் அங்கெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லையா? ரிவர் போகிற இடத்துலலாம் நல்லா ஃபர்டைலான லேண்டு பிளைன்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ் கங்கா. இட்ஸ் லாங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 25 கிலோமீட்டர். த பிரம்மபுத்திரா ரிவர் லென்த் வந்து 38-48 கிலோமீட்டர். நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா பெரிய நம்பர் படிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அதனால தான் நான் 2 நம்பராக படிக்கிறேன். 2525, 3848 என்னும்போது ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்போ ஷார்ட்டாக நமக்கு மைண்டில் நிற்கணும்னா 25, 38, 48 படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இமாம் பிரசாத் வெரைட்டி ஆஃப் மேங்கோ தட் கல்டிவேட்டட் டூரிங் த ரெயின் ஆஃப் டேஷ் ஃபேமிலின்னு முகல்ஸ் ஃபேமிலியில் தான் அந்த மேங்கோ வந்து வளர்த்துருக்காங்க நம்ம ஊரில் ஃபஸ்ட் டைம். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கிங் கோப்ரா ஒன்லி ரெப்டைல் தட் பில்ட்ஸ் a nest of its own and reproduces. ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்னேக் ஆவரேஜ் லென்த் இஸ் 18 feet அண்ட் லாங்கஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக். ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு. ஓல்டஸ்ட் பிக் பேனியன் ட்ரீ லொக்கேட்டட் இன் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இன் ஹவுரா, கல்கத்தாவில் தான் இருக்குது ஓல்டஸ்ட்டு பிக் பேனியன் ட்ரீ. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் நேஷ்னல் சிம்பிள்ஸ். பேனியன் ட்ரீ வந்து நேஷ்னலைஸ் பண்ணது 1950, லோட்டஸ் வந்து 1950, மேங்கோ வந்து 1950. மூணுமே 50-50-50. பேனியன், லோட்டஸ், மேங்கோ. பீகாக் வந்து 1963, டைகர் வந்து 73. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்க்கலாம். கங்கா ரிவர் வந்து எப்போ நேஷ்னலைஸ் பண்ணாங்கன்னா 2008. ரிவர் டால்பின் வந்து 2010. எலிபேண்ட் 2010. லாக்டோபேசிலஸ் வந்து 2012 தான் ரீசெண்டாக பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக பண்ணியிருக்குது லாக்டோபேசிலஸ். நெக்ஸ்ட்டு இந்தியா ஹேஸ் டேஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டைகர்ஸ் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு. 70% இருக்குதா நம்ம இந்தியாவிலேயே. மேட்ச் லார்ஜஸ்ட்டு கேட் ஸ்பீஷஸ் வந்து டைகர். பெரினியல் ரிவருக்கு எக்ஸாம்பிள் கேஞ்சஸ், கங்கா ரிவரு. வேர்ல்டு பாய்சனஸ் ஸ்னேக் வந்து கிங் கோப்ரா. விட்டமின் ஏ, சி, டி ரிச் சோர்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா மேங்கோலாம் இருக்குது. ஒரு மேங்கோவில் ஏ விட்டமின், சி விட்டமின், டி விட்டமின் இருக்குது பாருங்கள். கிங் கோப்ராஸ் பொட்டானிக்கல் நேம் வந்து சயின்டிஃபிக் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓஃபியோஃபேகஸ் ஹன்னா. இது வந்து கிங் கோப்ராவோடது. தமிழ்நாடுஸ் நேச்சுரல் சிம்பிள்ஸ். தமிழ்நாடோட ஸ்டேட் சிம்பிள்ஸ் பார்ப்போம். ஸ்டேட் அனிமல் வந்து நீலகிரி தாரு. ஸ்டேட் போர்டு வந்து எமரால்டோவு. ஸ்டேட் ஃப்ளவர் வந்து குளோரியோசா சூப்பர்பா. ஸ்டேட் ட்ரீ வந்து பாமிரா ட்ரீ, பனைமரம். நேஷ்னல் ஃப்ளாக் கலர் ரெப்ரசன்ஸ் என்னென்னா சாஃப்ரானா வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். அதுவே க்ரீனுனா ஃபர்டைல் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை காமிக்குது. ஒயிட்னா ஹானஸ்டி, பீஸ், பியூரிட்டி. நேவி ப்ளூ வந்து ட்ரூத் அண்ட் பீஸ். இதை இண்டிகேட் பண்ணுறது வந்து நேவி ப்ளூ வந்து இண்டிகேட் பண்ணுது. நேஷ்னல் ஃப்ளாக் லென்த் அண்ட் வித் ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 3:2. இதுதான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் தான் வரும், 3:2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2:3ன்ற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாமில் தோணும். பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு ஓவன் ஃப்ளாக் வாஸ் ஹோஸ்டட் பை பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆன் 15 August 1947 அட் எங்கே ரெட் ஃபோர்ட், டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு நெஹ்ரு வந்து அந்த ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு ஓவன் ஃப்ளாக் நோ எக்ஸிபிட் அட் சென்ட் ஜார்ஜ் ஸ்போர்ட் மியூசியம், எங்கே சென்னை மியூசியமில் தான் இருக்குது இப்போ. திருப்பூர் குமரன் வாஸ் born in சென்னிமலை ஆஃப் டேஷ் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். காந்தி arrested in டேஷ் protest held against the arrest all over the country. 1932 அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து ஹர்த்தால் நடந்திருக்கிறப்போ. நெக்ஸ்ட்டு த 4 lions on the top of the Ashoka pillar at Sarnath chosen to be our national emblem. It was accepted on எப்போ January 26, 1950 வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் பிளெட்ஜ் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரிட்டன் இன் தெலுங்கு பை ஹூம், பைடிமர்ரி வெங்கட சுப்பாராவ். அவர் தான் வந்து அந்த பிளெட்ஜை வந்து எழுதியிருக்காரு. நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமனா ரிட்டன் இன் பெங்காலி பை யார்? ரவீந்திரநாத் டாகூர். 4 lions நேஷ்னல் எம்பலம் நவ் பிளேஸ்ட் இன் எங்கே இருக்குன்னா சார்நாத் மியூசியமில் வச்சுருக்காங்க. அந்த லயன் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் சிம்பிள், அது வந்து சார்நாத் மியூசியமில் இருக்குது. நேஷ்னல் ஆந்தம் டிரான்ஸ்கிரைப்ட் இன் ஹிந்தி அண்ட் அக்செப்டட் பை கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஆன் எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னா January 24, 1950 தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் டுக் ஃப்ரம் பங்கிம் சந்திரா சட்டர்ஜி ஃபேமஸ் நாவல் ஆனந்தமட். சரிங்களா? சாங்னா வந்தே மாதரம், ஆந்தம்னா ஜனகணமனா. இதுவும் ரொம்ப பேர் கன்ஃபியூஷன் ஆகுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் அக்செப்டட் இன் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி த்ரூ த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆன்
இது பார்த்தோம். ஜனவரி 24, 1950 இவர் தான் அப்போ ஹெட்டாக இருந்திருக்காரு அந்த அசம்பிளிக்கு. ஆன் டேஷ் திஸ் நேஷனல் anthem was sung for first time during the Congress committee meet held at Kolkata. டிசம்பர் 27, 1911. டிசம்பர் 27, 1911 வந்து பாடியிருக்காங்க. இந்தியன் கரன்சி இஸ் இந்தியன் ருப்பி. ரிலீஸ்ட் இன் 16th century பை யார்? ஷெர்ஷா சூர். அவர் தான் வந்து அந்த காலத்தில் காயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு, ஷெர்ஷா சூர். சிம்பிள் ஆஃப் ருப்பீஸ் டிசைன் பை டி உதயகுமார் ஃப்ரம் தமிழ்நாடு இன் எப்போ வந்து 2010 வந்து அவர் டிசைன் பண்ணியிருக்காரு இந்தியன் ருப்பியோட டிசைன், உதயகுமார். எம்பரர் பிகன் எ நியூ கேலண்டர் இந்த இயர் 78 CE ஆர் AD. கனிஷ்கா தான் வந்து நியூ கேலண்டர் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்ப்ரிங் ஈக்குவனஸ் இன் நார்மல் இயர் எப்போ வரும்னா மார்ச் 22 தான் வரும். அதே ஸ்ப்ரிங் ஈக்குவனஸ் பிகன்ஸ் இன் லீப் இயர்னால் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துடும், மார்ச் 21. மேக்னா சஹா அஸ்ட்ரோனாமர் ஹெட்டட் த கேலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி ஆன் எப்போ? மார்ச் 22, 1957. யார்? மேக்னா சஹா தான் வந்து கேலண்டர் ரீஃபார்ம் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்திருப்பார். பாரதியார் பொயம்ஸ் ஆடுவோமே பல்லு பாடுவோமே இட் வாஸ் சங் ஓவர் த ஆல் இண்டியா ரேடியோ பை யாருன்னா டிகே பட்டம்மாள் தான் பாடியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. 67. ஆன் ரிப்பப்ளிக் டே பிரசிடென்ட் ஹோஸ்ட் நேஷனல் ஃப்ளாக் அட் ரெட் போர்ட் நியூ டெல்லி. ரிப்பப்ளிக் டேனா பிரசிடென்ட் வரணும், ஆர்பி. இண்டிபெண்டன்ஸ் டேனா பிரைம் மினிஸ்டர் வருவார். ஹோஸ்ட் நேஷனல் ஃப்ளாக் அட் ரெட் போர்ட் நியூ டெல்லி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. பிரசிடென்ட்னா வந்து ரிப்பப்ளிக் டே, பிரைம் மினிஸ்டர்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஹோஸ்ட் பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் கமென்ஸ்டு, அதுதான் வந்து நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லுவோம். எப்போனா ஜனவரி 26, 1950. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பீட்டிங் ரீட்ரீட் செரமனி செலிப்ரேட் 3rd டே ஆஃப் ரிப்பப்ளிக் டே. சீஃப் கெஸ்ட் வந்து பிரசிடென்ட், ராஷ்டிரபதி பவன் ஆன் எப்போ வந்து இந்த ரீட்ரீட்டிங் செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த செரமனினா இங்கே கரெக்டாக இருக்குது, Jan 29. சரிங்களா? அந்த ரிப்பப்ளிக் டேலேருந்து ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டேனா 3rd டே, அப்போது 3rd டேனா Jan 29 வருதா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ரீட்ரீட்டிங் செரமனி வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 29. நெக்ஸ்ட்டு இன் 2007 த யுனைடெட் நேஷன் டிக்ளேர்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். எப்போ வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா காந்தியோட பர்த்டேவை October 2 அன்றைக்கி. இது நிறைய வாட்டி ஷூட் அவுட் ஆகிருக்க கொஷனும் பார்த்துக்கோங்க. த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அக்செப்டட் ட்ரைகலர் ஃப்ளாக் ஆஸ் நேஷனல் ஃப்ளாகன் எப்போ? July 22. அப்போ ஃப்ளாகை வந்து எப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா July 22, 1947. யாரால் அப்படின்னு கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி தான் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். See you again.